இறை மக்களே, இறை தந்தையின் இல்லம் செல்வோம். வாருங்கள் இறை மக்களே, இறை தந்தையின் இல்லம் செல்வோம். நாம் தேடும் மகிழ்ச்சியும் நாடும் நிம்மதியும் அங்கே இருக்கின்றது. நாம் கேட்பதை கொடுத்திடுவார், அவர் நம்மையும் உயர்த்திடுவார். நாம் கேட்பதை கொடுத்திடுவார், அவர் நம்மையும் உயர்த்திடுவார். வாருங்கள் இறை மக்களே, இறை தந்தையின் இல்லம் செல்வோம். வாருங்கள் இறை மக்களே, இறை தந்தையின் இல்லம் செல்வோம். வானத்து பறவையை கண்டிடுங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அவை அறுப்பதும் இல்லை. வயல்வெளி மலர்களை கண்டிடுங்கள், அவை உழைப்பதும் இல்லை, அவை நூற்பதும் இல்லை. அவற்றுக்கும் அணி செய்யும் இறைவன், அவைகளை வாழ வைக்கும் தலைவன். அவற்றுக்கும் அணி செய்யும் இறைவன், தினம் அவைகளை வாழ வைக்கும் தலைவன். நம்மையும் காத்திடுவார், ஒரு குறையின்றி வாழ வைப்பார். நம்மையும் காத்திடுவார், ஒரு குறையின்றி வாழ வைப்பார். வாருங்கள் இறை மக்களே, இறை தந்தையின் இல்லம் செல்வோம். வாருங்கள் இறை மக்களே, இறை தந்தையின் இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது இன்றைய நாளின்
ஒளிபரப்பிற்கு உதவிய செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களுக்காகவும், மேலும் உலகமெங்கிலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் மற்றும் இந்த நோய் பரவாமல் மக்கள் பாதுகாக்கப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. Dear devotees, this Mass is offered for the intentions of all the sponsors of this live Mass, the devotees watching the same. Let us in a very special way pray for all those who are suffering from coronavirus and to safeguard the people from the spreading of the coronavirus. தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுகின்றோம். வல்லமை மிக்க இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்க பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகு முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 121. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. நீரை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வே, நிம்மதியோடு நான் வாழ்வே. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. நீரை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலின் வெம்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. பகலின் வெம்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். உன் காலில விடுவதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 46 முதல் 50 முடிய. இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்தபோது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உமோடு பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்பு தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அடியார்களே, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அக்னி சிறகுகள் என்ற தன்னுடைய நூலிலே தன்னுடைய அன்னையை பற்றி இவ்வாறு சொல்லுவார். ஸ்வர்க்கத்தின் ஆதரவு கரங்களாய் நீ எனக்கு வாய்த்தாய் என்று சொல்லுவார். தன்னுடைய துன்பங்களை எல்லாம் மிகப்பெரிய பட்டியலிடுகின்றார். அவர் வாழ்ந்த அந்த காலம் மிக இருண்ட ஒரு காலம், கடினமான ஒரு காலம். கதிரவன் உதிப்பதற்கு முன்பாகவே எழுந்து பல மைல்கள் நடக்க வேண்டுமா. கோயிலடியிலே இருந்த ஞான ஆசிரியரிடம் சென்று பாடம் கற்க வேண்டும். பின்னர் அரபு பள்ளிக்கு சென்றிருக்கின்றார். திரும்பி வந்து மணற்குன்றுகள் ஏறி இறங்கி புகைவண்டி நிலையம் இருந்த சாலைக்கு சென்று நாளிதழ் கட்டைகளை எடுத்து வந்து மக்களுக்கு விநியோகம் செய்திருக்கின்றார். இரவு படிப்பதற்கு முன்பாக தன்னுடைய தந்தையினுடைய வியாபாரத்திலே உதவி செய்திருக்கின்றார். இவ்வளவும் சொல்லிட்டு அவர் சொல்றார், இத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் என்னுடைய அன்னையினுடைய அடக்கமான அன்பும் வல்லமையும் வலிமையும் எனக்கு வலிமை சேர்த்ததுன்னு சொல்லுவார். என்னுடைய அன்னை எப்பொழுதும் கொடுப்பவளாகவே இருந்தாள். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் சிறந்தவற்றையே கொடுத்தாள். எதை கொடுத்தாலும் எனக்கு இறை நம்பிக்கையையும் சேர்த்து கொடுத்தாள் என்று சொல்லுவார். இன்னொரு நிகழ்விலே அவருடைய வயது 10 இருந்த பொழுது, அன்று பௌர்ணமி நாள் இரவு, அவருக்கு சரியான காய்ச்சல். அவருடைய உடன் பிறந்தார் பொறாமைப்பட நான் என்னுடைய தாயின் மடியிலே படுத்திருந்தேன் என்று சொல்லுகின்றார். நள்ளிரவு நான் கண் விழித்த பொழுது என்னுடைய தாயினுடைய கண்ணீர் துளிகள் என்னுடைய முழங்காலில் பட்டது என்று சொல்லிவிட்டு, தாயே, என்னுடைய வேதனை, என்னுடைய துயரமெல்லாம் உனக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லுவார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு, உன்னுடைய ஆறுதலால்
உன்னுடைய வல்லமையால், உன்னுடைய நம்பிக்கையால் நான் பலமடைந்தேன். இந்த உலகிலே சிறகடித்து பறக்க எனக்கு உதவியல் நீதான் என்று சொல்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய் என்றால் அன்பு, தாய் என்றால் பரிவு, தாய் என்றால் இரக்கம், சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று திரு அவையானது நமக்கு இறைவனுடைய தாயை அறிமுகப்படுத்துகின்றது. நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தாயை பற்றிய அனுபவங்கள், இனிய அனுபவங்கள் நிறைய உண்டு. அப்துல் கலாம் சொன்னது போல நமக்கும் நிச்சயமாக நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். ஆனால் இறைவனுடைய தாயை அன்னையாம் திருச்சபை நமக்கு காண்பித்து அவளிடம் இன்னும் பேரிரக்கம் உள்ளது, பேரன்பு இருக்கிறது என்று சொல்லி நம்மை அவளிடம் செல்வதற்காக அழைக்கிறது. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, அன்னை மரியாள் கடவுளுடைய காக்கும் பிரசன்னத்தின் அடையாளமாக இருக்கிறார் என்பதுதான். அந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்பாக, கடவுள் ஒரு சில நேரங்களில் நேரடியாக செயல்பட்டாலும் தன்னுடைய மீட்பு பணிகளை நாம் பார்க்கின்றோம். அவர் பல மனிதர்களை பயன்படுத்தியிருக்கின்றார், உயிரற்ற பொருட்களை கூட பயன்படுத்தியிருக்கின்றார், உயிருள்ள மனிதர்களையும் பயன்படுத்தியிருக்கின்றார். உதாரணத்திற்கு மோயிசனுடைய கோலை பாருங்கள், அதை கொண்டு எத்தனையோ கொள்ளை நோய்களையும் எங்களும் புதுமைகளை செய்ததை பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிற்கு வந்தோம் என்றால் அங்கும் நாம் பார்க்கின்றோம், இந்த சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்திருந்த இந்த சிறுவனை கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு புதுமை செய்ததாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக நிறைய மனிதர்களை கடவுள் பயன்படுத்தி தன்னுடைய அருளையும் இரக்கத்தையும் ஆராய்பெடுக்கெடுக்க செய்கின்றார். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள், நீதிபதிகள், அபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்கள் என்ற முதுபெரும் தந்தையர்கள், இவர்களெல்லாம் கடவுளால் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தான். புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலர்கள், இன்று திருச்சபை, திருவை உறுப்பினர்கள் எல்லோரையும் கடவுள் பயன்படுத்துகிறார். இந்த கருவிகளிலே மிக ஒப்பற்ற கருவியாக, சிறந்த கருவியாக அன்னை மரியாள் விளங்குகிறார் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 நிகழ்வுகளில் பற்றி நாம் சிந்திப்பதா. ஒன்று, அன்னை மரியாள் எகிப்துக்கு ஓடுகிறார். ஓடுதல், அகதிகளாக ஓடுதல், இடம்பெயர்தல் என்பது மிக கடினமான ஒரு செயல். ஏதோ இடத்தை விட்டு நாட்டை விட்டு போகிறோம் அப்படின்றது கிடையாது. வாழ்வு ஆதாரங்களை இழந்து விட்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். அங்கே புரியாத மக்கள், இனம் தெரியாத மக்கள், தங்களிடம் பழகியவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அங்கே சென்று வாழ வேண்டும். வாழ்வு ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே மனிதர்கள் இடம்பெயர்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவல நிலை தான் அன்னை மரியாளுக்கும் புறப்பட்டது. அன்னை மரியாள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே தான் இருந்தாள். காரணம், அங்கே எதிர்பாராத விருந்தாளிகள் வந்தால். யார் அந்த விருந்தாளிகள்? மத்தேயு 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம், கீழ்த்திசை ஞானிகள் தான். அவர்கள் வருகின்றார்கள். என்ன உறவு, எனக்கும் என் கணவருக்கும் இவர்கள் எந்த விதத்திலே உறவானவர்கள் என்றெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. எப்படி தன்னுடைய இடத்தை கண்டுபிடித்தார்கள் என்பதெல்லாம் அவர்கள் இந்த வியப்பிலே அவள் ஆழ்ந்திருந்த பொழுது அவர்கள் தன்னுடைய மகன் முன்பாக தண்டனிட்டு வணங்கி விலைமதிக்கப்படாத பொருட்களை கொடுத்த பொழுது அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இரட்டிப்பாயிற்று. ஆனால் அவருடைய மகிழ்ச்சி அந்த உள்ளத்திலே நிலை பெறவில்லை. ஏனென்றால் ஏரோது என்கின்ற அந்த கயவன் உயிருக்கு உயிராக நேசித்த அந்த இறை மகனை பறிக்கப் போகிறான், அவருடைய உயிரை எடுக்கப் போகிறான் என்ற செய்தி கேட்டு அவள் உள்ளமானது கலங்கியது என்று நாம் பார்க்கிறோம். இருந்த போதிலும் அவள் தொய்விடவில்லை. இரவோடு இரவாக தன்னுடைய கணவரோடு சேர்ந்து அவர்கள் பயணித்து நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு எகிப்திலே சென்று அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்க வேண்டும். இப்படித்தான் அங்கே சென்ற பொழுது அவர்கள் அறியாதவர்கள், புரியாதவர்கள் அன்னை மரியாளுக்கும் அவருடைய கணவருக்கும் உதவி இருக்கின்றார்கள், வீடு கொடுத்து உதவி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது தாங்கள் இறை மகனுக்கு உதவுகின்றோம், இறைவனுடைய தந்தைக்கும் தாய்க்கும் உதவுகிறோம் என்று தெரியாது, இருந்தோளும் செய்தார்கள். இப்படித்தான் நாம் சொல்ல முடியும், கடவுள் தன்னுடைய தாய் இறை மகனை அன்னை மரியாள் வழியாக பாதுகாத்தார் நான் பார்க்கிறோம். 2வது நீங்கள் காணா ஒரு திருமணம், நம்மளுக்கு தெரியும், கதையெல்லாம் நான் சொல்லவில்லை. அங்கே 2 மனங்கள் இணைந்தால் திருமணம் நடைபெறுகிறது. கெட்டி மேளம் கொட்டி முழங்கியது. ஒரு கொடியில் 2 மலர்கள் சிரித்தன. சிரித்தவை சில நேரத்திலேயே அழ ஆரம்பித்தன நாம் பார்க்கிறோம். காரணம், ரசம் தீர்ந்து விட்டது. பின்னர் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்வுகளில் நாம் பார்ப்பது என்ன? அன்னை மரியாள் கென்று ஒரு பாதை உண்டு, அது அன்பு பாதை. அவளுக்கென்று ஒரு வாழ்வு உண்டு, அது அன்பு வாழ்வு. மற்றவர்களெல்லாம் பார்க்க முயற்சிக்காத அந்த குறையை அன்னை மரியாள் பார்த்து தானாக முன்வந்து அங்கே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு அந்த புதுமையை செய்வதற்கு கொஞ்சம் யோசிக்கிறார். என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொல்லுகின்ற அந்த இயேசுவை மக்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது.
இதனால் வரை இயேசு அவர் சில சாதாரண மனிதர்கள் தான் பார்த்து வந்திருப்பார்கள். ஆனால் அந்த கட்டத்திலே இயேசு மறுத்த பொழுது கூட இவர் இறை ஆற்றல் உள்ளவர், இவர் இறை மகன், அவருடைய இரக்கம் உண்டு, இவருடைய இரக்கமானதாக ஆறாக பெருக்கெடுத்தது என்றால் இங்கே இருக்கக்கூடிய குறையானது நிறைவாக மலரும் என்பதை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தியவர் அன்னை மரியாள் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் நம்மை மத்தியிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் தன்னை கூவி அழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் துன்பத்தின் விளிம்பில் துடித்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தன்னை அண்டி வந்து தன்னுடைய குறைகளையும் நிறைகளையும் அவர்களிடம் சேர்த்து அமைதியை அள்ளிச் செல்ல விரும்புகின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் அன்னை மரியாள் அருவியாக வழங்கி கொண்டிருக்கின்றார். இன்று மனிதனை தாக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை நாம் பார்க்கிறோம். அவை நம்மை கலங்கடிக்கின்றன, நம்மை ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்குகின்றது. இயற்கை சூழல், இயற்கையினுடைய பேரழிவுகளை நாம் பார்க்கின்றோம். புயல், வெள்ளம், பல்வேறு பகுதிகள், காடுகள் அழிந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ஏக்கரிலே காடுகள் அழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதோ பெருந்தொற்று மனிதர்களை முடக்கி போட்டிருக்கின்றது. ஒற்றை வைரஸ் ஆனது மனிதர்களுடைய வாழ்வை முடக்கி போட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். குடும்பங்களிலே விரிசல், குடும்பங்களிலே புரிதல் இல்லாத ஒரு நிலை, நாணயமற்ற உறவுகள், நம்பிக்கை துரோகங்கள் என்று பலவாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். வேலையில்லா திண்டாட்டம், எளிமை, ஏழ்மை, வறுமை மனிதர்களை வாட்டி பதைத்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக நாம் பல்வேறு காரணங்களால் அழைக்கப்பிடிக்க கொண்டுவது அன்னை மரியாளுடைய பாசமிக்க பரிந்துரையும் அரிய காட்சிகளும் நலமாக்கும் அருள் கொடைகளும் நமக்கு சொல்லுவது இதுதான். நான் உனக்காக இருக்கிறேன், கவலைப்படாதே, உன்னை நான் தேற்றுவேன் என்று அவள் சொல்லுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் கடவுளால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கருவி என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த கருவியை பயன்படுத்தித்தான் தந்தையாகிய இறைவன் அவருடைய மகனை அவர் பாதுகாத்தார் என்றால் நம்மை நிச்சயம் பாதுகாக்க மாட்டாரா? இரண்டாவதாக, நாம் அன்னை மரியாள் கருவியாக பயன்படுத்திய இறைவன் நம்மையும் இன்றைய சூழ்நிலையை பயன்படுத்த விரும்புகின்றார். ஏதோ அவங்க தான் கருவியிலாக இருந்திருக்காங்க, இவங்க தான் கருவியிலாக இருந்தாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களையும் இன்றைய சூழ்நிலை, இன்னும் குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே பயன்படுத்த விரும்புகின்றார். சின்னஞ்சிறிய என் சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன கடவுள் இன்று உங்களையும் கருவியாக பயன்படுத்த விரும்பினார். அன்னை தெரசா தானே சொன்னாங்க, ஆண்டோடைய கரத்தில் நான் சிறிய பென்சில், அவர் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. நாம் ஒவ்வொருவருமே கருவிகள் தான். ஆண்டோடைய நன்மைத்தனத்திலே பங்கு பெற்றால், ஆண்டோடைய அருளோடு நாம் ஒத்துழைத்தோம் என்றால் நல்ல கருவிகளாக இந்த உலகத்தில் வளரும். இன்னும் குறிப்பாக இந்த கஜா புயல் நேரத்தில் எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய உதவிக்கரங்களை நீட்டினார்கள். இந்த நேரத்தில் கூட நாம் பார்க்கிறோம், முதன்மையான இடத்திலே வைக்கின்றவர்கள் மருத்துவர்களும் துப்புரவு பணியாளர்களும் நாம் பார்க்கிறோம். இன்று அவர்கள் தான் நம்மளுக்கு காட்சி தெரிகிறார்கள், கடவுளாக காட்சி அளிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த வருகின்றார். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து அதற்கான அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் தரவும் அன்னை மரியாள் என்ற அந்த மிகப்பெரிய கருவியினுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி ஆண்டவரை அடையவும் தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை தந்தையாகிய இறைவனிடம் அன்னை மரி வழியாக செபித்து கேட்போம். புனிதத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்களின் அழைப்புக்கேற்ற புனித வாழ்க்கை வாழவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களையும் புனிதத்தின் பாதையில் வழி நடத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் தாய் திருநாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள் மக்களின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களாக வாழவும், இனம், மதம், மொழி என்ற பாகுபாடு காட்டாமல் நாட்டு மக்கள் அனைவரையும் சமமாக நடத்திட தேவையான நல்ல மனதை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா, ஏழைகள், அனாதைகள், ஒடுக்கப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், அகதிகள் ஆகியோருக்கு நீரே பாதுகாப்பாகவும் ஆறுதலாகவும் இருந்திடவும் அவர்களின் தேவைகள் அனைத்தையும் நீரே நிறைவு செய்து தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, உம் அன்னையின் ஆண்டு பெருவிழாவை கொண்டாட அனைவரும் எடுக்கும் முயற்சிகளை ஆசிர்வதியும். சிறப்பாக இன்றைய திருப்பலியில் இணையதளம் மற்றும் தொலைக்காட்சியின் மூலமாக பங்கு பெறும் பக்தர்களை ஆசிர்வதித்து அவர்களின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவு செய்து தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைஞ்சுவோம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் உம்மை கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையாய். எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையாய். உயிர் தாங்கிடும் மூச்சாயினாய், நீ இன்றி நான் வாழத்தான் கூடுமோ. என்னை ஏற்றிடு, உனதாக்கிடு, வான்வீட்டின் பேரின்பம் காணவே. எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய உனக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றிகள் அந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கோயிலில் வா, இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. உந்தன் உறவு தருமே நிம்மதி, இறை அமைதி தரும் உன் சந்நிதி. உயிரே உறவே வா, இதயமே இதயமே இதய கோயிலில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம்.
குரலாய் வா வாசகுரலாய் வா. வினைகள் என்னை சூழும் போது விடியல் பொழுதாய் வா விடியல் பொழுதாய் வா. பிறகு இறந்து தவிக்கும் நேரம் தாங்கும் கரமாய் வா தாங்கும் கரமாய் வா. சின்ன இதயம் நொறுங்கும் நேரம் தேற்றும் தாயாய் வா தேற்றும் தாயாய் வா. இறைவனே என்ற இதயமே இதயவாழும் ஜீவனே வாழ்வின் சுனையே தேனின் சுவையே ஆளும் அன்பே வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு